இப்படி வந்து உட்காந்துட்டு? ஆமாடி போன குட்டி செம்ம டயர்டா இருக்கு மாமாக்கு. அடுத்தடுத்து ஒரே ரவுண்ட்ஸ்லயே இருந்துட்டோமா, அதான் டயர்டா இருக்கு. அப்படி என்னையா மேம் ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டேன்? ஏடி கேட்க மாட்டேன். ஐஷு செல்வா ப்ராப்ளம், கார்த்திக் வீடு, அப்புறம் லவர்ஸ் டே செலிப்ரேஷன், இப்படியா ரவுண்ட்ஸ்லயே இருந்தது. மாமா உடம்பெல்லாம் வலிக்குதுடி. சிச்சோ, அப்போ உண்மையாவே டயர்டா தான் இருக்கேன், நல்லாவே தெரியுது. சரியா மேம், உனக்கு எதனா டீ காஃபி அந்த மாதிரி எதனா எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் போன குட்டி. என்ன மாதிரி தானே நீயும் சுத்தி இருக்க, அப்போ உனக்கும் இதே டயர்ட் தானே இருக்கும். இன்னமும் வேலை செஞ்சுட்டே இருந்தா எப்படி? வந்து படுடி. அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு மேம். சரி விடு, நான் உனக்கு கை கால் வேணா அமைக்க விடட்டுமா? அடியே பூனு. சரி நீ எனக்கு அமைக்க விடு, நான் உனக்கு அமைக்க விடுறேன். இந்த டீலிங் ஓகேனா எனக்கு நீ அமைக்க. இல்ல இல்ல மேம், வேணாம் வேணாம், எனக்கு இந்த டீலிங் வேண்டாம். பாத்துக்க, இது கரெக்டா வராது. நீ கை கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீ தனியாவே படுத்துக்க, நான் போய் தனியா படுத்துக்கிறேன். உஷாராயிட்டடி ஒண்ணு. அடியே பூனை குட்டி. சரி ஏன்டி நின்றுட்டு இருக்கேன்? அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, வா படுக்கலாம். ஆமாம் மேம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா தண்ணி கொண்டு வர மறந்துட்டேன். நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வந்துடுறேன், நீ கொஞ்ச நேரம் இருந்துக்க. தண்ணி எடுத்துட்டு வந்தோடனே நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துற வேண்டியதுதான், ஓகேவா? மறுபடியும் கீழே இறங்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் படு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போய் படுறி ஓடி. மேம் இந்த தானே இருக்கு, நான் போய் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். அடியே பூனை குட்டி, மாமா சொன்னா கேளு. நைட் டைம் அதுவும் அன் டைம், நீ மட்டும் தனியாலாம் கீழே போக வேண்டாம். நீ போய் படு, நான் எடுத்துட்டு வரேன். லவ்யா புருஷா, இதுக்கு தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். பேய் கூட வந்து என்ன பிடிச்சிடக்கூடாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிறேன், அப்படிதானே? ஆமாண்டி, பாவம்ல பேய், அதாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே, அதனாலதான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஐயோ மாம்ஸ், இப்போ நீ என்ன சொல்ல வர? இல்லடி பூனை குட்டி, இப்ப நான் எப்படி உன்னை பிடிச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், அந்த மாதிரி பேயும் உன்னை பிடிச்சிருச்சுன்னா பாவம், அதுக்கு தானே அவஸ்தை. அதனாலதான் அதை கொஞ்சம் காப்பாத்தி விடலாமேன்னு. ஐயோ, உனக்கு இருக்கிற கொழுப்பு வேற யாருக்கும் கிடையாதுயா. மூஞ்சி பத்தியா, என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு பார்த்தா பேய பத்திரமா பாத்துக்கிறேன்ல நீனு. இரு இரு, எதுக்காவது என்கிட்ட வருவேல, அப்ப இருக்குடி மோனே உனக்கு. சும்மா சொன்னேன்டி பூனை குட்டி, மாமா அப்படிலாம் நினைப்பேனா? உண்மையாவே உன் மேல உள்ள அக்கறையில தாண்டி சொன்னேன். தனியா கீழே போனா நீ பயந்துருவேடி, அதுக்காக தான் சொன்னேன். சரி நீ போய் படு போ, மாமா போய் தண்ணி எடுத்துட்டு போய் படுறி. எனக்கும் தெரியும் நீ சும்மா தான் சொல்லியிருப்பேன். உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை தான் எனக்கு தெரியும். சரி நீ கீழே போறேன்னு ரொம்ப நேரம் இருந்துடாத, சீக்கிரம் வா. ரூம்ல தனியா இருந்துக்க மாட்டேன், ஓகேவா? சரிடி பூனை குட்டி, மாமா இப்படி போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன், சரியா? அதுக்குள்ள நீ படுத்து கண்ணு மூடு, நீ கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள மாமா வந்து நிற்பேன், ஓகே? இது என்ன, இது ஒரு கிஃப்டா? ஏன் அரவிந்த் இப்படி நடந்துக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. சித்தி சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு, அவரும் இப்படி தான் நடந்துக்கிறாரு. இது ஒரு கிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க, ஏன் ஒரு ஜுவல்ஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாதா? இல்ல ஒரு காஸ்ட்லியான சாரீஸ் ப்ரெசென்ட் பண்ண முடியாதா? ஏன் அவர் இப்படி இருக்காரு? ஒருவேளை நான் தான் அவரை இப்படி விட்டுட்டேனோ? அவர் இனிமே இப்படி இருக்கக்கூடாது. எனக்கு என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரை நான் மாற்றி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் உயர்ந்திருக்கணும். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க சித்தி. இப்படி இருந்தா எங்கள் 2 பேரும் எப்படி இந்த வீட்டில் மதிப்பாங்க? அதான் அருண் மாமாவை தான் ரொம்ப மதிப்பாங்க. அருண் மாமாவை வச்சு தான் நிம்மியையும் நல்லா மதிக்க செய்வாங்க. ஆனால் இங்கே எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? அரவிந்த் இப்படி நடந்துக்கிட்டா எனக்கு எப்படி மரியாதை கிடைக்கும்? அரவிந்த் ஏன் இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு? இதை இப்படியே விடக்கூடாது. தலை வலிக்குது எனக்கு. இந்த கிஃப்ட்டை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இதை ஒரு கிஃப்ட்னு கொடுத்துருக்காரு பாரு அவரு. எப்படி அவருக்கு இப்படி எல்லாம் யோசனை வந்தது? ஐயோ என்னால் முடியல. இது என்ன வாங்கவே முடியாத ஒரு பொருளா என்ன? எப்போ வேணாலும் காசு தூக்கி கொடுத்தா இதை தர போறாங்க. பட் ஜுவல்ஸோ ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸோ ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம்ல, அதுதான் எனக்கு பிடிக்கணும் அவருக்கு தெரியாதா? இனிமேலும் நான் அமைதியாக இருந்தா எனக்கு கடைசியில் என்ன நிலைமைன்னு எனக்கு இப்போவே தெரியுது. இனிமேல் நான் அமைதியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரவிந்தை நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அரவிந்தை நான் சேஞ்ச் பண்ணாதான் எங்கள் 2 பேருக்கும் இங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இல்லைனா அருண் மாமாவும் நிம்மியும் தான் இந்த வீட்டையே ஆள்வாங்க. அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன், முடியவும் முடியாது. அதானே பார்த்தேன், என் ரித்துவாவது அப்படி நடந்துக்கிறதாவது. அதான் இப்போ கிஃப்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு யோசிக்கிறா போல இருக்கு, நம்ம அப்படி பேசுறது தப்புன்னு. எனக்கு தெரியும் என் ரித்துவை பற்றி. சாரிடி ரித்து, நானே உனக்கு கொஞ்ச நேரத்தில் தப்பாக நினச்சிட்டேம்மா, சாரிம்மா. மேடம் என்ன பண்ணுறீங்க? வாங்க அரவிந்த். ஆமாம் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம்மா, வேற ஒன்றும் இல்லை, மைண்டு சரியில்லை, அதனால அப்படியே வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தேன். ஆமாம் மேடம் என்ன பண்ணுறீங்க? இப்போதான் இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கையில் வச்சுட்டு ரசிச்சுட்டு இருக்காப்புல இருக்கு. இது ஒரு கிஃப்ட், இதை வேற நான் ரசிக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க அரவிந்த். உங்களுக்கு மனசாட்சி இல்லைங்க அரவிந்த். இது ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு மறுபடியும் எனக்கு கோவம் வருதுங்க. இதை பார்க்கும்போது எரிச்சலா வருது. அதுதான் இதை பார்த்து இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருக்கேனே. என்னம்மா என்ன பேசுற? நான் கூட கொஞ்ச நேரத்துல நீ மனசு மாறிட்ட போல இருக்கு, அதான் அதை எடுத்து கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி இப்படி பேசுற எனக்கு புரியல. ரித்து
என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? இங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் ஆகல அரவிந்த், உங்களுக்கு தான் பித்து பிடிச்சி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அரவிந்த், நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம அப்ப வேற மாதிரி இருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாளைக்கு நமக்கு குழந்தை வந்துடும். நம்ம குழந்தை எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும்ல. நம்ம ஒரு நல்ல ரேஞ்சுக்கு வரணும் அரவிந்த். நீங்க தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கோங்க. ரித்துமா இங்க பாருமா, நீ இப்போ ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கன்னு நல்லா தெரியுது. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசாத, என்னால் தாங்க முடியலடி. நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்? இப்போ இருக்கிறதே நல்லா தானடி இருக்கும், இதுக்கு என்ன குறை? இங்க பாருங்க அரவிந்த், நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே நீங்க தப்பான கோணத்திலே பாக்குறீங்க. ஏன் அது ஒரு நல்ல அர்த்தத்துல எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. சரிம்மா, நீ என்ன சொல்ல வர? எப்படி நான் எடுத்துக்கணும்னு சொல்லு, நான் அப்படி எடுத்துக்கிறேன். இதுதான் அரவிந்த் நான் எதிர்பார்த்தேன். ஒன்றும் இல்லை அரவிந்த், நான் சொல்ற மாதிரி நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு அது போதும். அப்பதான் அரவிந்த், நம்ம 2 பேருக்கும் இந்த வீட்டில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓ, அப்ப நீ சொல்ற மாதிரி நடந்துட்டாதான் நமக்கு இந்த வீட்டில் மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுங்கிற அதானே? ஆமா அரவிந்த், கண்டிப்பா. இப்பதான் நீங்க என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி சொல்லுமா, நான் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் இல்லை அரவிந்த், நீங்க இப்போ உங்க ரேஞ்ச் வந்து வேற லெவல்ல இருக்கு. அதை நீங்க இன்னும் உணரலன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன மேரேஜ் பண்ணிருக்கீங்க அரவிந்த்? நீங்க என் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கங்க அரவிந்த். இந்த மாதிரி சீப்பான கிஃப்டெல்லாம் கொடுக்காதீங்க. இனிமேல் பட்டு கிஃப்ட்னா காஸ்ட்லியான ஜுவல்ஸ் லைக் டைமண்ட்ஸ், பிளாட்டினம் அந்த மாதிரி கொடுங்க அரவிந்த். அப்புறம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி பழகுவோம். அப்பதான் நமக்கு இந்த வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும். அத்தைக்கும் மாமாக்கும் நல்ல காஸ்ட்லியான திங்ஸ் தான் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும் அரவிந்த். அப்பதான் அத்தைக்கு நம்ம பேர்ல நல்ல மரியாதை வரும். ஏமா ரித்து, நான் இப்படியெல்லாம் பண்ணாதான் எனக்கு இங்க மரியாதை வரும்னு உனக்கு யார் சொன்னா? அரவிந்த், தட்ஸ் நாட் a matter. யார் சொன்னா எவர் சொன்னா அது நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நடந்தா கண்டிப்பா நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்க பாருங்க, நீங்க இப்படி இருந்துக்கங்க, அதுதான் நல்லதுன்னு நான் சொல்றேன். ரித்துமா, இப்ப நமக்கான மரியாதை என்ன இங்க குறைஞ்சிருச்சு? உன் அம்மா எதனா வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா? அப்பா எதனா பேசினாரா? இல்ல அருணா எதனா சொன்னாங்களா? நிம்மி எதனா சொன்னாங்களா? இங்க யாரும் எவரும் உன்னை ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் குடும்ப ஆளுங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ அரவிந்த், உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல. இப்ப எல்லாரும் உங்களை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? உங்களை ஒண்ணும் இல்லாத பையனா தான் பாக்குறாங்களே. ஒன்றும் இல்லாத பையனா? எனக்கு புரியல. இல்லனா உங்களோட salary ரொம்ப கம்மி. உங்களை ஒரு ஆளாவே இந்த வீட்ல யாரும் மதிக்கலன்னு எனக்கு தோணுதுங்க. தோணுது இல்ல, அதுதான் உண்மை. நீங்களே நோட் பண்ணிருக்கீங்களாங்க? அருண் மாமாவும் நீங்களே இருக்கும்போது அத்தையும் மாமாவும் அருண் மாமா கிட்ட தான் நிறைய பேசுவாங்க. அருண் மாமாவை தான் புகழ்ந்து பேசுவாங்களே. ஆனா உங்களை ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க தெரியுமா? அதே மாதிரி நைட் லேட் ஆயிடுச்சுன்னா அருண் மாமா தான் தேடுறாங்க. ஆனா உங்களை தேடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல அரவிந்த், அருண் மாமா வச்சுதான் நிம்மிக்கும் மரியாதை கிடைக்குது. ஆனா இங்க என்ன யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க தெரியுமா? அத்தை என்கிட்ட பெருசாவே பேசுறது இல்ல. என்னன்னா என்ன அவ்வளவுதான். அதுவே நிம்மிக்கிட்ட நான் மணிக்கணக்கா பேசுறாங்க. நிம்மிக்கிட்ட மட்டும்தான் அத்தை மாமா 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க. ரித்துமா, அதுக்கு நீ ரூம்ல இருந்து வெளியில போகணும். நிம்மி எந்நேரமும் ரூம்லயே இருக்க மாட்டா. அவள் நைட் டைம் மட்டும்தான் ரூமுக்கு போவா. மற்ற நேரம்லாம் அம்மா கூடயும் அப்பா கூடயும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவா. அம்மாக்கு கிச்சன்ல என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை அத்தனையும் அவள் பண்ணுவா. அப்பாவுக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து நோட் புக்ஸ்ல இருந்து எல்லாமே அவள் பக்கத்துல இருந்து அப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு பக்கத்துல இருந்து நோட்ஸ் எடுத்து கொடுப்பா. இதெல்லாம் அவள் பண்றதுனால அவ அம்மா கூடயும் அப்பா கூடயும் அட்டாச்மெண்டா இருக்கா. ஆனா நீ நாள் முழுக்க ரூம்குள்ள மட்டும்தான் இருக்கு. என்னன்னு கேட்டா எனக்கு வெளியில போக பிடிக்கலங்கிற. நான் என்ன பண்ண முடியும்? அப்ப தப்பு அவங்க கிட்ட இல்லையே, உங்ககிட்ட தானே இருக்கு. அரவிந்த், மறுபடியும் என்னையே டோமினேட் பண்ணாதீங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு ஹால்ல போய் உட்கார்ந்து நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அங்க இரிட்டேட்டா இருக்கு. அதனால தான் ரூம்குள்ளே இருக்கேன். எனக்கு இப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க தான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. அரைகுறையா செய்யறதுக்கு நான் செய்யாமலே இருந்தலாமே தான் நாங்க வெளியிலே போறது இல்ல. சரி, செய்ய தெரியாதுன்னு எத்தனை நாளைக்கு இருக்க போறது? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோமான்னு. உன்னை யாரும் இந்த வீட்டுல செய்யன்னு சொல்ல மாட்டாங்க. நீ செய்யாம இருந்தாலும் உன்னை இது செய்யுமா அதை செய்யுமான்னு இந்த வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ அதான் எடுத்து போட்டு செய்யணும்னு நான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ட்ரை பண்றது. அரவிந்த், நான் பேச வந்த டாபிக் வேற, நீங்க பேசுற டாபிக் வேற. தயவு செஞ்சு என்ன டைவர்ட் பண்ணாதீங்க. சரி, டென்ஷன் ஆகாதமா. எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. இப்போ என்ன? ஒன்றும் இல்லை அரவிந்த், நேற்று லவர்ஸ் டே. அருண் மாமா நிம்மியை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒரு காஸ்ட்லியான பிளேஸுக்கும் காஸ்ட்லியான கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் நம்ம போன பிளேஸ் எப்படி இருந்தது பார்த்தீங்கல்ல? உங்கள் ரேஞ்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அதான் உங்கள் ரேஞ்சுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த லோக்கல் பிளேஸில் என்ன கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் கிஃப்ட்ன்ற பேரில் இந்த ஒரு பில்லோவை கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அரவிந்த். அருணண்ணா நிம்மிக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. அருண் மாமா நிம்மிக்கு கண்டிப்பா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸோ இல்ல டைமண்டோ பிளாட்டினமோ இப்படிதான் எதனா கிஃப்ட் பண்ணிருக்கணும். ஏன்னா அருண் மாமா அவங்க வேற ரேஞ்சில் இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவங்களோட சாரியை வீட்டுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. பட் சாரி எக்கச்சக்கமா வாங்குறாங்க. ஆனா அவர் ஒய்ஃபுக்காக அவ்வளோத்தையும் ஸ்பெண்ட் பண்றாங்க. பட் இங்க யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. ஆனா நீங்க வாங்குற சம்பளத்தை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அம்மா அண்ணன் அவங்க கிட்டே திணிச்சிடுறீங்க. அவங்க அதுக்கு கணக்கு கூட காட்டுறாங்கன்னு தெரியல. ரித்து, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. அருணனா நிம்மிக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? நீ நினைக்கிற மாதிரி காஸ்ட்லியான டைமண்டோ பிளாட்டினமோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸோ கிடையாது. ஒரு சின்ன பொம்மை, ஒரு குட்டி டாலை தான் அருணனா நிம்மிக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதை பார்த்து நிம்மி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா தெரியுமா? அதை என்கிட்ட சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு அருணனா. அரவிந்த், நீங்க இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கீங்க. அவங்க கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவாங்களா என்ன? அதை மறைக்க தான் இந்த பொம்மை. இது கூட தெரியாம இருக்கீங்க அரவிந்த் நீங்க.
நான் லவ் பண்ணும்போது இருந்த ரித்து நீ இல்லை. கல்யாணம் ஆனதும் வேற மாதிரி மாறிட்ட. இனிமேலும் உன்கிட்ட பேசுனா அந்த பேச்சுக்கு கூட ஒரு அர்த்தம் கிடையாது. என்னால முடியல. நான் போறேன். ஏன்டா ரூமுக்கு வந்தேன்னு இருக்கு. நீங்க பாருங்க அரவிந்த், நான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க மாத்திக்கோங்க. நீங்க உங்களை மாத்திக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. நான் என்ன மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை மாத்திக்க. முதல்ல இருந்த ரித்துவா இரு. இப்ப இருக்கிற ரித்துவா இருக்காத. யாரோட தூண்டுதல் பேர்ல நீ இப்ப பேசிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. நீயா இரு ரித்து. வேற யார் பேச்சையும் கேட்டு ஆடாத. அரவிந்த், எனக்கு சொந்த புத்தி இல்லையா என்ன? நான் ஏன் அடுத்தவங்க சொல்லி கொடுத்ததா பேசணுமா என்ன? எனக்கா தோணுனதான் இது எல்லாமே. நான் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு ரித்து, என் வருமானம் என்னமோ அந்த வருமானத்துல நீ குடும்பம் நடத்த பழகிக்க. நீ அளவுக்கு மீறி ஆசைப்பட்டினா அது என்னால முடியாது. இதை நான் இப்ப சொல்லிட்டேன். இனிமேலும் நீ இந்த விஷயத்தை என் கையில கொண்டு வராத. என்ன ஆச்சு ரித்துக்கு? ஏன் அவ திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறா? அவ இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. அவளை யாராவது மாத்துறாங்களா? இல்ல அவ கேரக்டர் இதுதானா? என்கிட்ட தான் காமிக்கலையா? இப்ப மேரேஜ் ஆன பிறகுதான் அவளோட கேரக்டரை காட்டுறாளா? எனக்கு ஒன்றும் புரியலையே. சச்சா, அப்படிலாம் இருக்காது. நான் ரித்துவை நல்லா புரிஞ்சுதானே லவ் பண்ணேன். எனக்கு தெரியும் ரித்து இப்படி கிடையாது. அவளை யாரும் மாத்துறாங்க. யாரா இருக்கும்? என்ன நடக்குது? எதுவும் புரியல. ஆனா ரித்து, தயவு செஞ்சு நீ மாறாத. சொன்ன கேளுமா. நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இப்படி இருக்கிறது கண்டிப்பா யாருக்குமே நல்லது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியலையே. இவன் என்ன பண்றான் இங்க? அதுவும் இந்த டைம்ல ரித்து மட்டும் தனியா ரூம்ல விட்டுட்டு இவன் என்ன பண்றான்? டேய் அரவிந்த். அண்ணா சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? என்னடா இந்த டைம்ல இங்க என்ன பண்ற? அது ஒண்ணும் இல்லை, நான் சும்மா தான் தூக்கம் வரல. சரி கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமே இப்படி வந்து உட்காந்துண்ணா. என்னண்ணா? இல்ல ஒன்றும் சரியில்லையேன்னு பார்த்தேன். சரி இந்த முதல்ல இந்த தண்ணி குடி. சரிங்க கொடுங்க. டேய் என்னடா, உனக்கும் ரித்துக்கும் எதுனா சண்டையா என்ன? சே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஏன் எதுக்கு நான் எப்படி கேட்குறீங்க? அரவிந்த், என் தம்பி பத்தி எனக்கு தெரியாது. நீ ஒரு நாள் இந்த மாதிரி டல்லா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நீ இப்படி சோர்வா இருக்கேன்னா இதுக்கு பின்னாடி எதனா ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதுவும் இப்படி தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ரீசன் ரித்துவா தானே இருக்கணும். என்னடா, ரித்து எதுனா உங்ககிட்ட சண்டை போட்டாளா? இல்லை நீ எதுனா ரித்துக்கிட்ட சண்டை போட்டியா? இந்த விஷயத்த அண்ணா கிட்ட சொல்ல வேணாம். அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவோம். இல்லை நம்மளே இதை சால்வ் பண்ண பார்ப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. ரித்து என் பொண்டாட்டி தானே. நான் சொன்னா கண்டிப்பா கேட்பா. நானே இதை சால்வ் பண்ணணும். அண்ணா வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடாது. சே அப்படிலாம் இல்லைண்ணா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. சும்மா தான் இங்கே வந்தேனே நான். காற்று வரல, ஒரு ஸ்வெட்டிங்காக இருக்கு. அதான் இப்படி வரலாமேன்னு வந்தேண்ணா. ஏண்டா ரூமில் ஏசி ஒர்க் ஆகலையா என்ன? இல்லைண்ணா, ரித்துக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்கு. ஏசி போட்டால் அவளுக்கு ஆக மாட்டேங்குது. சரி அதான் அவளுக்காக நம்ம தானே அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால தானா நான் ஏசி போடல. சரி இப்படி வரலாமே வந்தேண்ணா. அவள் தூங்கிட்டு இருக்கா. அவன் நல்லா தூங்குறா. அவளுக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குண்ணா. அதான் படுத்துட்டு இருக்கா. என்னடா ஃபீவரிஷா இருக்குன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமா, எப்போ இருந்து அவளுக்கு ஃபீவரா இருக்கு? இல்ல நான் டேப்லெட் கொடுத்துட்டேன். டேப்லெட் போட்டுட்டா. ஈவினிங்ல இருந்து தான் ஃபீவரா இருக்கு. நானும் கூப்பிட்டு பார்த்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிட்டு. இல்ல வரல, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டா. டேப்லெட் கொடுத்துருக்கேன். பார்க்கலாண்ணா, நைட்குள்ள பார்ப்போம். இல்லைன்னா மார்னிங் நான் கூட்டிட்டு போறேண்ணா. சரி ஏதோ பண்ணுடா. சரிண்ணா, நீ என்ன இந்த நேரத்துல இங்க எப்படி வந்திருக்க? ரூம்ல தண்ணி வைக்கலன்னு சொன்னான். அதான் தண்ணி எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல தான் நீங்க உட்காந்துருக்கத பார்த்துட்டு தான் இப்படி வந்தேனே. நீ என்னடானா என்ன விஷயம்னு சொல்லல. சரி ஓகேடா, பாத்துக்க. டே அரவிந்த், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? நீயே மனசுக்குள்ள போட்டுட்டு குழப்பிக்காத. சரி இல்லைண்ணா, எதனா பிரச்சனை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லாமலா? உங்ககிட்ட சொல்லுவேண்ணா. என் பிரச்சனையை உன்னை விட வேற யாருன்னா தீர்த்து வைப்பா? அதனால கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேண்ணா. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம், இப்போ பிரச்சனையில் இருக்கானா இல்லை சாதாரணமாக இருக்கான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியாது. சரி உனக்கா எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. சரி நான் போகிறேன். அவள் தனியாக இருப்பான். சரிண்ணா, இந்தாங்க தண்ணி. அண்ணா நீ ஏதோ தப்பாக எடுத்துக்காத. நான் எதுவும் சொல்லலைன்னு. நீ நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. சாதாரணமானது தான். நானே சால்வ் பண்ணிப்பேன். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைண்ணா. சரிடா, நீயே பண்ணிப்பேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கையையும் மீறிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லு. சரியா? கண்டிப்பாண்ணா. சரிடா, நீ ரொம்ப நேரம் இங்கே இருக்காத. உள்ள ரூமுக்கு போ. ரித்துவும் தனியாக இருப்பாள்ல. போ, நீ போய் ரூமில் இரு. நானும் ரூமுக்கு போகிறேன். இங்க பாரு கௌரி, இப்ப எதுக்கு நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு தெரியல. இனிமேல நீ கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இங்க இருந்து வெளியில போயிடுங்க. யாரும் என்கிட்ட பேச வேணாம். சொல்றதை கேட்டுக்கிட்டு வெளியில போங்க. இங்க பாரு, உன் கோவம் நியாயமானதே கிடையாது. அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அந்த பொண்ணு மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்கான். அதே மாதிரி நம்ம மருமகளும் நம்ம பையன் மேல எப்படி தெரியுமா பாசமா இருக்கா?
அப்படி இருக்க போய் தானே தான் உயிரையே கொடுக்கறதுக்கு அவ துணிஞ்சிருக்கா. இது உனக்கு புரியுதா இல்லையா? போகணும்னு நினைச்சவ போய் தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே. எதுக்கு பாதியிலே திரும்பி வந்தா? அவ வந்ததுதான் எனக்கு தலைவலியே. நீங்க பாரு கௌரி, நான் உன்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன கோவக்காரனாக்கி வேடிக்கை பார்க்காத சொல்லிட்டேன். ஒழுங்கா உன் கோவத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வந்து நம்ம மருமகளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுற வழியை பாரு. பாருங்க, தேவையில்லாத பேசாதீங்க. யாருக்கு மருமக? அந்த கேடு கட்டவ எனக்கு மருமகளா? அது ஒரு காலம் நடக்காது. அவ இந்த வீட்டு வாசப்படியில கால் வைக்க நான் விட மாட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, உங்க பையன் ஒத்துக்கிட்டாலும் சரி, அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். மறுபடியும் என்கிட்ட உதவாங்காத. நீ தான் இப்ப தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் நம்ம மருமகளை கேடு கட்டவன் சொல்லாத. தொழுத்தை நெரிச்சிருவன் பாத்துக்க. அந்த பொண்ணு மனசு தங்கம். அது உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அதான் புரியாதனால தான் பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அடிச்சு கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அவ எனக்கு மருமகளாவும் வரதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ இப்படியே பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இரு. நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு வரதான் போறா, வருவா. நீ எப்படி சம்மதிக்கணுமோ அப்படி சம்மதிக்க வைக்கிற. அது சரி, இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நேத்து வந்து அந்த கேடு கட்டவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு ஒத்த காலில் நிக்கிறீங்களா? மறுபடியும் அப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவ நம்ம பையனோட பொண்டாட்டி, நம்ம வீட்டு மருமக. இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாது. உன் பொண்ணு கூட ஈடுபட்டு பார்க்கும்போது அவ எவ்வளவோ தேவலாம். உன் பொண்ணு என்னென்ன பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்புறம் அந்த வகையில அந்த பொண்ணு சொக்க தங்கம் தான். இங்க பாருங்க, மறுபடியும் என் பொண்ணு அவளோட கம்பேர் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். என்ன பண்ணிட்டா என் பொண்ணு? ஆமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவா இருந்தாதான். அப்படி இருந்தாலும் எவன் கூட இருந்தாலும் அவனை தானே கட்டியிருக்கான். அவனை தானே நம்மளும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஏதோ அப்ப வயசு வேகத்துல அப்படி நடந்துட்டாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேர் தானே சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. ஆமா உன் மாப்பிள்ள ரொம்ப யோகி. அதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் பொண்ணை கையை கழுவிட்டுட்டு ஓட பார்த்தவன என் புள்ளதான் குடிச்சு 4 தட்டி நம்ம பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட வச்சான். இப்பவும் அவ அங்க ஒழுங்கா வாழல. அது உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னமும் நம்ம கிட்ட இருந்துதான் சுரண்டிட்டு இருக்கோம். அதை செய்யறதும் நம்ம புள்ளதான். அதையும் மனசுல வச்சுக்க. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைய பார்த்து பயந்துதான் அவன் ஒழுங்கா குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். இல்ல அவன் என்னைக்கும் நம்ம பொண்ணை கையை கழுவிட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான் நினைச்சுக்க. இங்க பாருங்க, அவளுக்காக தேவையில்லாம என் பொண்ணையும் மருமகனையும் தப்பா பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க எல்லாம் ஒழுங்கா தான் குடும்பம் நடத்துறாங்க. அப்புறம் அம்மா வீட்டுல தானே வந்து வாங்க முடியும். அதான் அவ வர போற வாங்கிட்டு போறா. அது மட்டும் இல்ல, தம்பியா இவன் எதுக்கு இருக்கான்? இவன் தானே செய்யணும். இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை அவன் தானே. அப்ப அவன் தான் செய்யணும். அது ஒரு பெருமைன்னு சொல்லி எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் கடமையை தான் செஞ்சுட்டு இருக்கான். போங்க. நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். உன்கிட்ட இவ்வளவு நேரம் நின்று பேசணும் பாரு, என் நேரம் தான் வேஸ்ட். நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போறேன்னு தெரியல. ஆனா திருந்து, தயவு செஞ்சு திருந்துரு. நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு வரணும், வந்தே ஆகணும். இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. எல்லாரும் என்னை விட்டுட்டு போங்க. நேத்து வந்தவளுக்காக என்னையா ஒதுக்கி வைக்கிறீங்க? அவளை இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ என் வாழ்க்கையில வந்து என் குடும்பத்தையும் நாசமாக்க பாக்குறல, உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன்டி. யாரு போன்ல? அட நம்ம பொண்ணுதான். சொல்லுமா ஸ்வேதா, எப்படிமா இருக்க? ஐயோ அம்மா, நான் இருக்கிறதா இருக்கட்டும். ஆமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குது? இத சொல்ற மாதிரியா நடந்துட்டு இருக்கு? அத வேற சொல்றதுக்கு நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன்ல. ஆமாம்மா, நீ சொன்ன. இப்ப ஏதோ தம்பி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உண்மையாம்மா? ஆமா ஆமா, அவன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். ஐயோ, என்னம்மா இப்படி ஒரு குண்டை போடுற? நம்ம என்னென்னமோல நினைச்சிட்டு இருந்தோம். என்னம்மா நீ அவளை மிரட்டியுமா? அவ எங்கேயும் போகல. நீயும் இவ்வளவு அசால்ட்டா ஆமான்னு சொல்ற. அப்ப நீ இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டியாமா? அதெல்லாம் நான் ஒண்ணும் ஏத்துக்கல. நான் எப்படி ஏத்துக்குவேன்? ஏத்துப்பேன்னு நானு ஏத்துக்க மாட்டேன். அவளும் ஒண்ணு இந்த வீட்டுக்கு வரல. அப்பாடா, அதானே பார்த்தேன். நல்ல வேலைம்மா, நீ தயவு செஞ்சு மனசு மட்டும் மாறிடாத. நான் ஏன் மனசு மாற போறேன்? அந்த மாதிரி கேடு கட்டவெல்லாம் நம்ம வீட்டுக்கு மருமகளாவா? சேச்சா, நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவளும் வரல.
நான் வாமா மருமகளேன்னு கூப்பிட்டாதான் அவ இந்த வீட்டுக்கு வருவாளாமா. நான் எப்படி கூப்பிடுவேன் பாரு. ஓ மேடம் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்களா? அப்படி என்ன அவங்க பெரிய மகாராணியா மாமா அவங்க? என்ன கன்றாவியோ என்னவோ, நான் கூப்பிடுற மாதிரி இல்ல. சரி சரிம்மா, நீ வருத்தப்பட்டு இருக்காத. நான் நாளைக்கு அங்க வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் மத்தத பாத்துப்போம். நீ வருத்தப்பட்டுக்கிட்டு உன் உடம்பு கெடுத்துக்காதம்மா. நான் வரேன், புரியுதா? படா இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியா இருக்கு. நீ முதல்ல கிளம்பி வா. ஆமா மருமகன் வராரா இல்ல அவர் அங்கதான் இருக்காராமா? இல்ல இல்லம்மா, நானும் அவரை தாம்மா வரும். பையனை மட்டும்தான் இங்க விட்டுட்டு வரா மாதிரி. என் மாமியார் இருக்கால, அவ என்ன பண்ண போறா? அவ என்ன வெட்டியா முடிக்க போறா? அவ பாத்துக்கிட்டோம் பிள்ளைய. அதனால என் பையனை இங்க விட்டுட்டு நான் அங்க வந்து 1 மாசம் இருக்கலாம் தாம்மா வரேன். அந்த 1 மாசத்துல என்னென்ன பண்ணணுமோ அவ்வளத்தையும் பண்ணி முடிச்சிடறேம்மா. நீ கவலைப்படாத. நீ முதல்ல வாமா. என் மனசே சரியில்லை. நீ வந்தாதான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்கும். நீ வாமா முதல்ல. நாளைக்கு காலையில வரியா? சீக்கிரம் வந்துரு சரியா? கவலைப்படாதம்மா, நான் தான் வரேன்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருமா. காலையில தானே அங்க இருப்பேன் சரியா? நான் வச்சுட்டேன் மாமா. சரிம்மா, நீ வர நேரத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். வந்துரு சரிம்மா, வைக்கிறேன். என்ன பண்ணுது என் தங்க குட்டி? என்ன வேணுமா? பாப்பு குட்டிக்கு என்ன வேணும்? அத்தையே வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி தங்கம்? என் தங்க பிள்ளைக்கு என்னமா வேணும்? அச்சச்சோ, பாப்புக்கு பேசணுமா? என் தங்க குட்டிக்கு பேசணுமா? பேசுறதுக்கு ஆள் இல்லையா உங்ககிட்ட? சரி சரி, அத்தை இருக்கேன்னா அத்தை கிட்ட பேசுங்க. ஆனா அத்தை அத்தைன்னு கூப்பிடுடா தங்கம். சரி சரி தங்க பிள்ளை, நீங்க சமத்தா விளையாடுங்க. அத்தை கூட சமத்து குட்டியா விளையாடணுமா? அதுக்குள்ள உங்க அம்மா வந்துருவாங்க. ஓகேவா? அம்மா வந்தோடனே நம்ம அம்மா கிட்ட போயிடலாம். என்னடா அம்மானு சொன்னோடனே திரும்பிக்கிட்டேன். டேய் பாப்பு குட்டி, பாப்புமா. அது சரி, 2 குட்டி குழந்தை இங்கதான் விளையாடிட்டு இருக்காங்களோ? அத்தை சொல்லுங்க, அத்தை அத்தை சொல்லுங்க சொல்லுங்க. பாப்பு குட்டி ப்ளீஸ்டா அத்தை சொல்லுடா. அடே தங்க குட்டி, மாமா இல்லடா அத்தை அத்தை சொல்லுங்க. போடா, நீயும் மாமா மாமான்னு தான் கூப்பிடுவியா? நீ மாமாவை நான் மட்டும்தான் மாமான்னு கூப்பிடணும். நீ மாமான்னு கூப்பிடாத, நீ அத்தைன்னு கூப்பிடுடா. என் குட்டி தங்கம்ல, அத்தை கூப்பிடு. அது சரிடி, என் மச்சானை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. இருடி வரேன். என்ன நடக்குதுங்க? அட மாமா, எப்போ வந்தீங்க நீங்க? என்ன தங்கம், என்ன நீங்க மாமாவை தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களோ? அத்தைக்கு அதான் பொறாமையாயிடுச்சோ? மாமா போங்க. சரி அதை விடுங்க. நீங்க எப்போ வந்தீங்க மாமா? நீங்க என் மச்சான் கிட்ட மாமான்னு கூப்பிடாதடா அத்தைன்னு கூப்பிடு அப்படின்னு என்னி என் மச்சானையும் பிரிக்க ஒரு பிளான் போட்டப்ப அப்பவே வந்துட்டேன்டி பொண்டாட்டி. மாமா நான் ஒன்று உங்களை பிரிக்கலாம் பார்க்கல. அவன் எப்போ பாரு மாமா 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 மாமான்னு உங்களையே தான் மாமா சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் இருக்கிறது என்னமோ என்கிட்ட என் மடியிலேருந்து இறங்க மாட்டேங்கிறான். என்னை விட்டுட்டு அவங்க அம்மா கிட்டேயும் போக மாட்டேங்கிறான். என் கூடவே இருக்கணும், இங்கேயே இருக்கணும்ன்றான். ஆனால் மாமான்னு உங்களை தான் கூப்பிட்றான். அத்தைன்னு என்ன கூப்பிடணும்ல, கூப்பிடவே மாட்டேங்கிறான். அதான் மாமா சொல்லி கொடுத்தேன். என் பொண்டாட்டி அவன் எதுக்கு அப்படி கூப்பிடறான்னு உனக்கு இன்னும் புரியலையாடி? இரு மாமா பக்கத்துல வந்து சொல்றேன். வேணாம் வேணாம் மாமா, நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க, நான் இங்க இருந்தே கேட்டுக்கிறேன். இல்லடி இல்ல மாமா, நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க, எனக்கு நல்லாவே காது கேட்கும். நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே கேட்டுக்கிறேன். உஷாரா இருக்கேன். அடியே சரி வச்சுக்கிறீர அப்புறமா. அடிய பொண்டாட்டி, உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கிறேன்னு அது அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குடி. அதனாலதான் உன்னை பார்த்தாலே மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு உன்கிட்டயே இருக்கான். பாத்துக்க பாரு, வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இப்ப கூட உன்கிட்ட இருந்து என் பக்கம் வரானா பத்தியா? உன்கிட்ட தானே இருக்கான். ஆனா கூப்பிடுறது என்னமோ மாமான்னு மட்டும்தான் கூப்பிடுறான். ஆனா உன்கிட்ட தானடி இருக்கான். போங்க மாமா, என்ன சும்மா சமாதானப்படுத்தாதீங்க. அவனுக்கு தெரியுமா என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு? போங்க, நீங்க கூப்பிட்டு பாருங்க, அவன் இப்ப உங்ககிட்ட உடனே வந்துடுவான் பாருங்க. கூப்பிடுங்க. அது சரி, நான் சொன்னா நீ நம்ப மாட்டல.
இப்ப நான் கூப்பிடுறேன், என்கிட்ட வரானான்னு மட்டும் பாரு. டோய் மச்சான், அடே குட்டி மச்சான், வாங்க வாங்க, மாமா கிட்ட வாங்க, என் தங்க குட்டி வாங்க. சுச்சுச்சோ, ஏமா மாமா தம்மா கூப்பிட்டாங்க? என்னாச்சு? என்ன தங்க பிள்ளைக்கு என்ன வந்தது? ஏமா மாமாமா அங்க பாருங்க, மாமா தான் உங்களை கூப்பிடுறாங்க. போங்க போங்க. பத்தியடி பொண்டாட்டி, பக்கத்துல வந்து உட்காந்துட்டு வாடா மச்சான்னு கூப்பிடுறேன், கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுறேன், என் பக்கம் வரானா பத்தியா? குடுன்னு ஏறி வந்து உன் மடியில உட்காந்துட்டான் பாரு. இப்ப இதுக்கு என்னடி சொல்ற? அதான் மாமா எனக்கும் தெரியல. ஆனா அத்தனை மட்டும் கூப்பிட மாட்டானே. மாமா மாமான்னு உங்களை தானே கூப்பிடுறான். ஆனா என்கிட்ட இருந்து போவே மாட்டானே. அடியே, அது அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்குடி, நீனா நானா வேற வேற இல்லைன்னு. அதனாலதான் உன்னை பார்த்தாலே அம்மா அம்மா அம்மான்னு சொல்றோம். அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி என் மேல பாசம் வச்சிருக்கான்னு அந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்குடி. போங்க. நீங்க பாருங்க, நீங்க பேசுறதுல அவனே என்னை எப்படி பாக்குறான்னுட்டு. ஏமா ஏண்டி செல்லக்குட்டி? அடி போடா. எப்ப பாரு மாமா மாமான்னுட்டு அத்தனை கூப்பிடுடா. அத்தனை கூப்பிடுறி தங்க பிள்ளை. அத்தனை கூப்பிட சொன்னா இப்ப அம்மாவா? இது கூட நல்லாதான் இருக்கு. சரி சரி, நீங்க இனிமே இப்படியே கூப்பிடுங்கன்னு. என் தங்க குட்டி, என் சொல்ல குட்டி, நீங்க அத்தை கூடவே இருங்க. அத்தை விட்டு இங்கே போயிடாதீங்க. ஆனாலும் மாமா மாமான்னு சொல்லுங்கன்னு. அங்க கொடுத்ததுல ஏதாவது இங்க கொஞ்சம் கிடைக்குமா? அங்க நிறைய கொடுத்தீங்க, இங்க இப்போதைக்கு ஒண்ணு கொடுத்தா மட்டும் போதும். கிடைக்குமா? மாமா போங்க, பாப்பா இருக்கான்ல. நீங்க தள்ளி உட்காருங்க. நீங்க எதுக்கு இப்ப பக்கத்துல வந்தீங்க? நகர்ந்து போங்க. நண்டி சோதிக்காதடி பொண்டாட்டி, இங்க பாரு, அங்க நிறைய கொடுத்த, அதுல ஒன்னே ஒண்ணு தானடி கேக்குறேன். ப்ளீஸ் டி, மாமாவும் பாவம்ல, இந்த கன்னத்துல மட்டும் ஒன்னே ஒண்ணு கூடிடி பொண்டாட்டி. என்னடி, எதுக்குடி இவன் இப்ப இப்படி பாக்குறான்? எதுவும் புரிஞ்சிருச்சாடி அவனுக்கு? நான் தான் சொன்னல பாப்பா இருக்கானேட்டு. நீங்க தான் ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு போங்க மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் டி பொண்டாட்டி, 5-6 மாச குழந்தைக்கு என்னடி தெரிய போகுது? ஒன்னே ஒன்னுடி, மாமாக்கு கன்னத்துல மட்டும் குடிடி போதும். அதை தவிர வேற எங்கேயும் வேணாம். இப்ப நீ கொடுக்குற கூடுடி, நீ மட்டும் கொடுக்கல ஓடிய பொண்டாட்டி. ஐயோ, என்னடி, என்ன எதுக்கடி இப்ப இவன் அழுறான்? மாமா அவன் நீங்க என்ன எது திட்டுறீங்கன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு மாமா. அதான் அழறான். அங்க பாருங்க, நீங்க இவ்வளவு என்ன கேட்டீங்கல்ல, அது நீங்க என்ன ஏதோ மிரட்டுறீங்கன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அதுக்குதான் அழறான் மாமா. சரி சரி சரிடா தங்கம், நான் உங்க அத்தை எதுவும் சொல்லல போதுமா? உங்க அத்தை என்ன மிரட்டாம இருந்தா சரிதான். நான் அவளை மிரட்டுறேனா? சரி சரி, ஆளாதீங்க தங்கம், ஆளாதீங்க. உங்க அத்தையை நான் எதுவும் சொல்லல, எதுவும் கேட்கல போதுமா? கேடி பயபுலையே, என்ன ஒரு ஆக்டிங்! அடே, எனக்கு மேல இருக்கிறியடா நீனு. உங்க அப்பா அம்மா கூட இப்படி கிடையாது, எனக்கு அடுத்தவனும் நீனு. ஆமா மாமா, கண்டிப்பா உங்களை மாதிரியே வந்திருக்கான். அதான் தாய் மாமா மாதிரியே வரணும்ல, அச்சு பிசுறாம வந்திருக்கான். கலர் மட்டும்தான் கொஞ்சம் வேற, மற்றபடி எல்லாமே நீங்க தான் மாமா. சேட்டை பண்றது, குறும்புத்தனம் பண்றது, நடிக்கிறது எல்லாமே பாருங்க. எல்லாம் என்னை ஏமாத்துறது முதற்கொண்டு எல்லாமே இவன் குட்டி கார்த்திக் தான். என்னடி பொண்டாட்டி, ஏதோ உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. இன்னொரு குட்டி கார்த்திக்கு ட்ரை பண்ணா என்ன? பெத்துக்கலாமா? ஆமா, இப்பதான் சொன்னேன் பாப்பா இருக்கான், இதை பத்தி பேசாதீங்கன்னு. போங்க. கார்த்திக், டே கார்த்திக், கார்த்திக். மாமா அண்ணி கீழே கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. ஆமாண்டி பொண்டாட்டி, எனக்கும் கேட்டுது. இரு, என்னன்னு கேக்குறேன். சொல்லுங்கக்கா, என்னக்கா? கார்த்திக், நீ கொஞ்சம் கீழே வரியா? என்னக்கா, என்னாச்சு? நீ கொஞ்சம் இங்க வாடா. இங்க உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வாடா. இதோ வரேன் வரேன்க்கா. சரிடி பொண்டாட்டி, நீ பாப்பா பார்த்துட்டு இங்கே இரு. யாரோ தேடி வந்திருக்காங்களாமா, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. சரிங்க மாமா, போங்க. அடியே குட்டி தங்கமே, என் குட்டி மச்சானே, என் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்க. அது சரி, உனக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல, என்கிட்ட இருந்தே என் பொண்டாட்டியை நீ காப்பாத்துற, அப்ப நீ நல்லா தான் பாத்துப்ப. சரி சரி, பாத்துக்க. மாமா ஒரு வேலை வந்துருச்சு, போயிட்டு வந்துடுறேன்.
ஆமா ஆமாண்டா, இவ தான் உங்க அம்மா, பாத்துக்க. ம் அங்க உங்க அம்மா கிட்ட இருக்கிறத விட என் பொண்டாட்டி கிட்ட இருக்கிறதாண்டா அதிகம். டேய், எனக்காகவும் கொஞ்சம் விட்டு கொடுடா என் பொண்டாட்டிய. அது சரி மாமா, இவன் கிட்ட வாய் கொடுத்தீங்கன்னா வாய் கொடுத்துட்டே தான் இருக்கணும். நீங்க போங்க மாமா, அண்ணி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. ஆமா பொண்டாட்டி, யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. சரி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். Hi, dears. Good afternoon. குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பர்த்டே விஷ் பண்ண நாங்க வந்திருக்கோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நவீனா குட்டி. நவீனா குட்டி அவங்களோட 4th பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. Wish you many more happy returns of the day, நவீனா குட்டி. குட்டிமா, நீங்க இன்னைக்கு போல எப்பவும் லைஃப் லாங் ஹாப்பியாவும் குடும்பத்தனத்தோடும் சுட்டித்தனத்தோடும் இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆமா நவீனா குட்டி, நீங்க இதே போல சுட்டித்தனமாவும் ஹாப்பியாவும் இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். Wish you many more happy returns of the day, நவீனா குட்டி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சங்கீதா சிஸ்டர். Wish you many more happy returns of the day, சங்கீதா சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர், நீங்களும் இதே போல ஹாப்பியா லைஃப் லாங் இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். God bless you, sister. ஓகே கைஸ், நம்மளோட நியூ சேனல்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு, போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாத்துறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன், அதாவது ஸ்டார்டிங் வீடியோஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து அந்த சேனல்லே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ரெண்டு சேனல் வீடியோவும் பாத்துறீங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்லயே சொல்லிடுங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் இந்த துளி துளியா எபிசோட்ல அந்த நியூ சேனலோட லிங்க் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் பாருங்க, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்துருங்க. ஓகே கைஸ், அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து 2 வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒன் டேக்கு துளி துளியா எபிசோட்ல 2 வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நான் ஒரு வீடியோவே 30 மினிட்ஸ் அந்த அபோவ் தான் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கே டைம் கரெக்டா போகுது. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. நான் அதனால யாருக்கும் ரிப்ளை பண்ணவும் முடியல. அதனால வீடியோல இப்படி சொல்லிடலாமேன்ட்டு சொல்லிடுறேன். என்னால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, நியூ சேனல் வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் வீடியோ தான். நான் இதுக்கு முன்னாடி டபுள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், பட் வியூஸ் எனக்கு வந்து போகல. அதனால தான் நான் மறுபடியும் அதை சிங்கிள் வீடியோவா மாற்றி டைம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்க, சிங்கிள் வீடியோ எடுக்கிறதுக்கே நான் ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னால் டபுள் வீடியோ போட முடியல. சாரி கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பை.